Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் காணாமல் போன சிறுவன் சடலமாக மீட்கப்பட்ட விவகாரத்தில் அச்சிறுவனின் பெற்றோர் மற்றும் தாத்தா ஆகியோர் தங்கள் இன்னுயிரை மாய்த்துக் கொள்ள முயன்றதாக வரும் செய்தி அதிர்ச்சியளிக்கிறது. சிறுவனின் பெற்றோர் மற்றும் தாத்தாவிற்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிப்பதுடன் சிறுவன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்புள்ள அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என ஸ்டாலினின் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். சிறுவன் கழுத்தில் இருந்த நகை மாயமாகி உள்ள நிலையில் புகார் அளித்த அன்றே தீவிரமாக காவல்துறை விசாரித்திருந்தால் குழந்தையை காப்பாற்றி இருக்கலாம் என்று பெற்றோர் புகார் அளித்த விவகாரம். முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளில் மெத்தன போக்கில் செயல்படுவது விடியா திமுக அரசின் காவல்துறைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். நடிகர் ரஜினிகாந்துக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பிறந்தநாள் வாழ்த்து. திரையுலக வாழ்வில் பொன்விழா ஆண்டில் உள்ள அன்பு நண்பர் ரஜினிகாந்த் தன் தனித்துவமான நடிப்பாற்றலால் உலகளாவிய ரசிகர் பட்டாளம் கொண்டவர் என புகழாரம். சாத்தனூர் அணையில் இருந்து 13,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுவதால் தென்பெண்ணை ஆற்றின் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. வெள்ள பாதிப்பில் இருந்து முழுமையாக மீண்டு வராத கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்ட மக்கள் வெள்ள அபாய எச்சரிக்கையால் அச்சம். வானிலை ஆய்வு மையம் 7 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், வேலூர், நாகப்பட்டினம், திருவாரூர் ஆகிய 7 மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை. தொடர் மழை காரணமாக சென்னை குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. ஏரியின் மொத்த கொள்ளளவு 3,645 மில்லியன் கன அடியாகவும் நீர்வரத்து 5,440 கன அடியாக உள்ளது. சென்னை அசோக் நகரில் 1 மணி நேரம் பெய்த மழைக்கே சாலைகளில் நீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. மழைநீர் வடிகால் பணிக்காக செலவிட்ட பல்லாயிரம் கோடி ரூபாய் பணம் என்னதான் ஆனது என திராவிட மாடல் அரசுக்கு மக்கள் மீண்டும் மீண்டும் கேள்வி. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்தது. சாலைகளில் நீர் தேங்கியதாலும் தொடர் மழையாலும் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி மழை காரணமாக கூரை வீட்டின் பக்கவாட்டு சுவர் இடிந்து விபத்து. இடிபாடுகளில் சிக்கி 8ஆம் வகுப்பு மாணவர் பரிதாபமாக உயிரிழப்பு. தூத்துக்குடி பழைய மாநகராட்சி அலுவலகம் முன்பு குளம் போல் தேங்கிய மழை நீரில் கழிவுநீர் கலந்து துர்நாற்றம் வீசும் அவலம். கடந்த ஆண்டு பெருவெள்ளம் ஏற்பட்ட நிலையில் அதிலிருந்து மாநகராட்சி நிர்வாகம் என்ன பாடம் கற்றுக்கொண்டது என மக்கள் கேள்வி. சென்னையில் தொடர் மழை காரணமாக விமான சேவை பாதிப்பு. தொடர் மழை காரணமாக 6 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் அவதி. திருவாரூர் மாவட்டம் முழுவதும் பல 100 ஏக்கர் பரப்பளவில் அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா பயிர்கள் மழையால் சேதம். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் மெரினா, பட்டினப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. தொடர்ந்து 2வது நாளாக 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசி வருகிறது. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ள நீர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு மழைக்காலங்களில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பதில்லை என மக்கள் குற்றச்சாட்டு.
ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல 2வது நாளாக தடை. வங்கக்கடலில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையால் சூறைக்காற்று வீசி வருவதால் சீற்றத்துடன் காணப்படும் கடல். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பேருந்து நிலையம் அருகே மழைநீரில் சிக்கிக் கொண்ட அரசு பேருந்து பழுதாகி நின்றதால் பயணிகள் கடும் அவதி. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பெய்த மழையால் குடியிருப்பு பகுதிகளில் தேங்கிய மழைநீர். அத்தியாவசிய பொருட்கள் வாங்கக்கூட பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் கடும் அவதி. மாநகராட்சிக்கு சொந்தமான இடம் தஞ்சாவூர் திமுக மேயரின் மனைவிக்கு விற்கப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடி. சம்பந்தப்பட்ட நிலத்தின் யூடிஆர் ஆவணங்களை தாக்கல் செய்யும்படி உத்தரவு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்ற ஒன்றிய குழு கூட்டத்தில் ஸ்டாலின் ஆட்சியின் லட்சணத்தை அம்பலப்படுத்திய திமுக ஒன்றிய குழு துணைத் தலைவர். மக்களின் குறைகளை தீர்த்து வைக்காமல் மக்களிடம் திட்டு வாங்கி பழகிவிட்டது என பேசியதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. கொடுங்கையூரில் குப்பை கிடங்கில் இருந்து வெளியேறும் நச்சுப் புகையால் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று அபாயம் ஏற்பட்டிருப்பதாக அப்பகுதி வாசிகள் குற்றச்சாட்டு. குப்பை கிடங்கால் நிலத்தடி நீர் மாசுபடுவதாகவும் நச்சுப் புகையால் மூச்சு திணறல் ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் வேதனை. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து வயலில் கவிழ்ந்து விபத்து. விடியல் பேருந்து வயலில் பாய்ந்த விபத்தில் 10க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயம். நெல்லையில் கடந்த ஆண்டு ஏற்பட்ட வெள்ளத்தில் வீடுகளை பறிகொடுத்த தம்பதியினருக்கு ஓராண்டாகியும் நிவாரணம் வழங்காமல் அலட்சியம் காட்டும் திராவிட மாடல் அரசு. ரூபாயும் கொடுக்கல, வீடு கட்டித்தரல, எந்த பதிலுமே இல்லாம இருக்காங்க. நாங்களும் அலைஞ்சு பார்த்து எத்தனை தடவை தான் போய் மனு கொடுக்கறது. ஏற்பாடு பண்ணுவாங்க, கவர்மெண்ட்ல இருந்து ரூபா தருவாங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை. அங்க குடிசை வாரியத்துல போய் கேட்டாச்சுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் ஒரு ஸ்கீமே உங்களுக்கு இன்னும் ப்ராஜெக்ட் ஆகலை, அதனால வரும்போது நாங்கள் கூப்பிடுதான்ட்டு எங்கள் ஃபோன் நம்பரும் வாங்கியிருக்காங்க. வருஷம் 1 ஆக போகுது. அது மாதிரி டிசம்பர் வந்துருச்சு. இருக்கிறதுக்கு வீடு கிடையாது. சொந்த வீட்லேயே இருந்து பக்கத்து வீட்டில இருந்து வாடகைக்கு தான் இருக்கும். கள நிலவரம் இப்படி இருக்க மழை வெள்ளத்தை சிறப்பாக கையாண்டோம் என கனவுலகில் வாழும் ஸ்டாலின் தம்பட்டம் அடிப்பதாக மக்கள் விமர்சனம். அரசு பள்ளிகளில் மாணவர்கள் மூலம் மாணவிகளுக்கு போதைப் பொருட்கள் விநியோகிக்கப்படுவதாக ஆசிரியர்கள் பகீர் குற்றச்சாட்டு. உணவு பாதுகாப்புத்துறை சார்பாக ஆசிரியர்களுக்கு நடத்தப்பட்ட விழிப்புணர்வு முகாமில் அதிகாரிகளிடம் வேதனை தெரிவித்த ஆசிரியர்கள். தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அறிவிப்பு. ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 12 மணி நேரத்தில் வலுவிழக்கும்.
ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்த பிறகு தமிழகத்தில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் அறிவிப்பு. டிசம்பர் 15ஆம் தேதியை ஒட்டி அந்தமான் கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் மஞ்சள் காமாலைக்கான தடுப்பூசிக்கு கடும் தட்டுப்பாடு நிலவுவதாக மருத்துவர்கள் குற்றச்சாட்டு. அத்தியாவசிய தடுப்பூசியை எளிதில் கிடைக்கும் வகையில் தமிழக சுகாதாரத்துறை கையிருப்பு வைக்காதது ஏன் என்று மருத்துவர்கள் சங்கத்தினர் கேள்வி. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே முறையாக வெள்ள நிவாரண உதவி வழங்காத ஸ்டாலின் அரசை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம். குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாகவும் சாலை வசதி இல்லை எனவும் மக்கள் குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே ஸ்டாலின் அரசை கண்டித்து கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட வணிகர்கள். பொதுமக்களின் கருத்தை கேட்காமல் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க முயற்சிக்கும் திராவிட மாடல் அரசுக்கு கண்டனம். திருப்பூர் மாவட்டம் கண்டியன்கோவில் ஊராட்சி பகுதியில் அடையாளம் தெரியாத நபர்கள் ஊருக்குள் நுழைவதை தடை செய்வோம் என கிராம மக்கள் பதாகைகளை வைத்ததால் அதிர்ச்சி. பல்லடம் அருகே நடைபெற்ற மூவர் கொலையின் எதிரொலியாக கிராம மக்கள் காவல்துறையின் மீதான நம்பிக்கையின்மையை வெளிப்படுத்திய அவலம். கன்னியாகுமரியில் மர்மமான முறையில் தச்சு தொழிலாளி கழுத்து நெரித்து கொலை. திமுக ஆட்சியில் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் உள்ள ஓங்கூர் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு. வெள்ளப்பெருக்கில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்த விவசாயியின் உடல் மீட்பு. கடலூர் மாவட்டம் திருப்பாதிரி புலியூரில் கடைக்குள்ளேயே மர்ம நபர்களால் கடை உரிமையாளர் வெட்டி கொலை. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதால் கொலை சம்பவங்கள் அதிக அளவில் அரங்கேறும் அவலம். திருப்பூரில் சிறுமியை திருமணம் செய்து கொள்வதாக கூறி கடத்தி சென்ற இளைஞர் போக்சோ சட்டத்தின் கீழ் சிக்கினார். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லா நிலை உள்ளதாக பெற்றோர்கள் வேதனை. சென்னையை அடுத்த மதுரவாயலில் போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்ட 7 பேர் சிக்கினர். நிர்வாகத்திறனற்ற திமுக ஆட்சியில் விதவிதமான போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக புழக்கத்தில் இருப்பதாக மக்கள் வேதனை. கோவையை அடுத்த கருமத்தம்பட்டி பகுதியில் விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1 கிலோ கஞ்சா சிக்கியது. பல சோதனை சாவடிகளை கடந்து கஞ்சா எப்படி நகர்ப்புறங்களுக்கும் கிராமப்புறங்களுக்கும் வருகிறது என நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கேள்வி. கடலூர் அருகே வேனில் ரகசிய அறை அமைத்து கடத்தப்பட்ட 30 லட்சம் மதிப்பிலான 72 குட்கா மூட்டைகள் சிக்கியது. ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் போதைப் பொருட்கள் அதிகரித்து விட்டதாக குற்றச்சாட்டு. பூந்தமல்லி சிறையில் உள்ள கைதிகளிடம் இருந்து கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களும் செல்போன்களும் பறிமுதல் செய்யப்பட்ட அவலம். கெடுபிடிகள் நிறைந்த சிறைக்குள் கஞ்சா ஊடுருவலை தடுக்காத ஸ்டாலின் அரசு தமிழகம் முழுவதும் கஞ்சா கடத்தலை எப்படி தடுக்கும் என மக்கள் கேள்வி. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து 10 சவரன் நகை மற்றும் பணம் கொள்ளை. திராவிட மாடல் ஆட்சியில் பகலில் கூட பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக மக்கள் அச்சம். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அரசு அலுவலக அறையிலேயே தூய்மை பணியாளர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. பணிச்சுமை காரணமாக தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு காரணமா என காவல்துறையினர் விசாரணை. ஈரோட்டில் பொதுமக்களிடம் 62 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் தேடப்பட்டு வந்த முன்னாள் ராணுவ வீரர் சிக்கினார். 1 லட்சம் முதலீடு செய்தால் மாதம் 18,000 ரூபாய் கிடைக்கும் என நம்ப வைத்து நூதன மோசடி.
சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் பணம் கையாடல் செய்யப்பட்டிருப்பதாக மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் புகார். வெளி மாநிலத்தில் இருந்து வசூல் செய்யப்படும் பணத்தை மருத்துவமனை ஊழியர்கள் கையாடல் செய்திருப்பதாக குற்றச்சாட்டு. கோவையைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரரிடம் சமூக வலைதளம் மூலம் 15 லட்சம் ரூபாய் மோசடி செய்தவர் சிக்கினார். குறைந்த விலைக்கு வெங்காயம் கொள்முதல் செய்து தருவதாக கூறி பலரையும் மோசடி செய்தது அம்பலம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி கட்டிட மேற்கூரை கான்கிரீட் பூச்சி பெயர்ந்து விழுந்த அவலம். திமுக ஆட்சியில் முறையாக ஆய்வு மேற்கொள்ளாத மாவட்ட பள்ளி கல்வித்துறையின் அலட்சியமே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் மூட்டை தூக்கும் கூலி தொழிலாளிக்கு 2,22,95,859 ரூபாய் ஜிஎஸ்டி கட்ட வேண்டும் என நோட்டீஸ் வந்ததால் அதிர்ச்சி. லோன் வாங்கி தருவதாக ஏமாற்றி ஆதார், பான் கார்டு உள்ளிட்ட தகவல்களை பெற்று கூலி தொழிலாளியை ஏமாற்றிய மோசடி கும்பல் மீது புகார். நாகை மாவட்டம் நாகூர் ஆண்டவர் தர்காவில் 468வது ஆண்டு கந்தூரி விழாவை முன்னிட்டு வெகு விமரிசையாக நடைபெற்ற சந்தனக்கூடு ஊர்வலம். தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்பு. ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்ட மசோதாவிற்கு அமைச்சரவை ஒப்புதல். ஒரு நாளில் தேர்தல் நடத்த முடியாத சூழலில் இது சாத்தியமா என கேள்வி எழுப்பும் மக்கள் மைனாரிட்டி பாஜக அரசு போகாத ஊருக்கு வழி தேடுவதாக விமர்சனம். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் அருகே ஆன்லைன் கடன் செயலி மூலம் கடன் வாங்கிய புது மாப்பிள்ளை தற்கொலை செய்து கொண்ட பரிதாபம். வளர்ச்சி, பாதுகாப்பு என வாய்ச்சவடால் பேசும் மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் இந்தியர்களை கடன் செயலிகள் கலங்க வைத்திருப்பதாக மக்கள் வேதனை.